ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபி ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 19ஆம் தேதி தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12,980 கோடி நிதி தொகுப்புடன் பாரத கடல்சார் காப்பீடு குழுமம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ மேற்காசிய போர் காரணமாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரைட் வழியை வந்து ஈரான் வந்து கப்பல்களை வந்து முறையாக அந்த சரக்குகளை வந்து ஒவ்வொரு நாடுகளிடையே கொண்டு செல்வதற்கு வந்து அனுமதி வந்து மறுக்கப்படுது. ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கப்பல்கள் வந்து அங்கேயே தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஸோ இந்த கப்பல்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது பழுது உடல் பகுதி, இயந்திரங்கள், ஸோ இந்த மாதிரி அந்த பகுதிகள் வந்து பழுது ஏற்படும் போது அவங்க போட்டிருக்கிற இன்சூரன்ஸில் வந்து அது கவர் ஆகாது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரச்சனை எல்லாம் முடிந்த பிறகு மெதுவாகவே செல்லலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்து ஏற்பட்டுருக்கு. ஸோ இப்படி ஏற்படும் போது என்ன ஆகும், அந்த பொருட்கள் சரக்கு பொருட்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுத்திருக்கு. அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கேபினெட் மினிஸ்டர்ஸ் வந்து இந்த இன்சூரன்ஸ்க்கான ஒரு ஒப்புதலை வந்து வழங்கியிருக்காங்க. அதாவது கப்பலின் உடல் பகுதி, அதே மாதிரி இயந்திரங்கள் பழுது, சரக்குகள் பாதிப்பு மற்றும் அந்த போர் அபாயங்களால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பிலிருந்து அவங்க மீண்டு வருவதற்காக பார்த்தீங்க அப்படின்னா 12,980 கோடி நிதி தொகுப்பு, அதாவது பாரத கடல்சார் காப்பீட்டு குழுமத்தை வந்து ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு.